ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் டேஸ் தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதில் சயின்ஸ் அண்ட் சோசியலும் சேர்த்து நம்ம தமிழும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? சைக்காலஜி ஒரு பக்கம் நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்ருக்கேன். இங்கிலீஷ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கு, அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான டெஸ்ட் ஷெடியூல் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான டெஸ்ட் ஷெடியூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல போன வீக்காட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாடம் முடிச்சு கொடுத்துருக்கோம். 8ஆம் வகுப்பு பாடம் நம்ம இலக்கண பகுதியிலோடு முடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th சயின்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. 7th 6th 7th சோசியல் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைக்காலஜியில் ஒரு யூனிட் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 20/10/2025 20/10/2025. ஓகேங்களா? திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 ஸோ 6, 7, 8 3 பருவங்களையும் சேர்த்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நாளை இரவு 6, 7, 8 3 பருவங்களும் சேர்த்து இலக்கண பகுதிகள் மட்டும். ஓகேங்களா? சிலபஸில் இலக்கண பகுதி மட்டும் இருக்கிறதுனால அது மட்டும் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா? சார் தீபாவளி சார் எப்படி சார், அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. ஸோ டெஸ்ட் வைக்க போகிறேன், நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21/10/2025 21/10/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன போல ஸோ 10th புக்கில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் 10th புக்கை முதல்ல நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நான் 10th புக்கை படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது. அதனால நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ 7th புக்கை முடிச்சுட்டு நம்ம நேரம் 10th புக்கு வரோம். 10th புக்கில் இயற்பியல் பாடங்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா ஓகேங்களா, ஸோ எல்லாரும் வந்து சயின்ஸ் வந்து வேகமாக படிக்க முடியாது. சில பேர் வேகமாக படிச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் படிச்சு முடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ மேக்ஸ் மேஜர் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சயின்ஸும் ஃப்ளோவாக தான் படிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் டைம் தர போல வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 6ஆம் பாடம் வரை ஓகேங்களா இயக்க விதிகளில் ஸ்டார்ட் பண்ணி அணுக்கரு இயற்பியல் வரை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஸோ 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடங்கள் படிக்க போறீங்க. அன்னைக்கு அது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துட்டு போகிறோம். இன்னைக்கு 21/10/2025 செவ்வாய்க்கிழமை 9:30 மணிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 22/10/2025 ஓகேங்களா அன்னைக்கு என்னைக்குங்க, புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை அன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். ஸோ எப்படி சயின்ஸ் நம்ம 10ஆம் வகுப்பு பார்த்தோமோ அதே போலயே நம்ம என்ன பண்றோம், சோசியலும் 10ஆம் வகுப்புக்கு ஜம்ப் ஆகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா சேம் ரீசன் தான். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால முதல்ல அதை நம்ம கவர் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? அப்ப 10th வரலாறு. ஓகேங்களா? 10th வரலாறு பாடங்கள் மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, படிக்க போறீங்க. ஸோ 10ஆம் வகுப்பு வரலாறு பாடங்களை பொறுத்தவரையிலும் டிஎன்பிசி படிக்கிறவங்க முதல் ஒரு 5 பாடத்தை வந்து படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வேர்ல்டு ஹிஸ்டரியா இருக்கும். ஓகேங்களா? வேர்ல்டு ஹிஸ்டரி வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து அதையும் சேர்த்து கவர் பண்ணி படிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் நாளைக்கு உங்களுக்கு சிலபஸ் வச்சு நான் ஒரு டைம் பார்த்துட்டு எந்தெந்த பாடங்கள் விட்டுலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தனியாக. ஓகேங்களா? ஸோ அப்போ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு பாடங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறோங்க, டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ இது அப்படியே ரொட்டைனா மாற்றி வரப்போகுது. அடுத்து 23/10/2025 9ஆம் வகுப்பு தமிழ் முதல் 5 இயல் இலக்கண பகுதிகள். ஓகேங்களா? ஸோ 9ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதல் 5 இயல்ல இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதியில் மட்டும் என்ன பண்ண போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24/10/2025 ஸோ 24/10/2025 இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு அறிவியல் வேதியியல் பாடங்கள். ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு அறிவியல் வேதியியல் பாடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7 முதல் 11வது பாடம் வரை, அதாவது அணுக்களும் மூலக்கூறுகளும் ஆரம்பிச்சு கார்பனும் அதன் சேர்மங்களும் வரை என்ன பண்ண போறீங்க, அந்த வேதியியல் பாடங்கள் வந்து படிச்சு வந்துடுங்க. 24/10/2025 ஃப்ரைடே அன்னைக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25/10/2025 அன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா ஸோ மறுபடியும் சோசியல் சர்க்கிள் வந்து சோசியல் வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடங்கள். ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான லெசனுங்க 10ஆம் வகுப்பு. ஸோ 7th அப்புறம் ஜியாகிரபி பொறுத்தவரை 10th வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ 10th ஜியாகிரபி ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி முடிச்சிடும், இப்போ ஜியாகிரபி முடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த வீக்கோட வந்து ஜியாகிரபி வந்து முடிச்சிருந்தோம். அடுத்து 26/10/2025 26/10/2025 நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் ஃபுல்லாகவே ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ 9th ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடுறோங்க. 9th புக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிச்சு கொடுத்துட்றோம். என்னைக்கு, வர சண்டே அன்னைக்கு. ஓகேங்களா? சார் இல்லை சார் எங்களுக்கு வந்து இங்கேயே வந்து நாங்கள் வந்து முடிக்க முடியும், இதுலேயே நாங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம 23ஆம் தேதியை கூட நான் 9th ஃபுல் டெஸ்ட் வச்சிடறேன். வச்சுட்டா நம்ம அடுத்து 10th போயிடலாம். எனக்கு என்ன டைம் இருந்தால் 11th 12th ஒரு பார்வை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு சேஃபுக்காக நம்ம என்ன பண்ணலாம், 11th 12th ஒரு பார்வை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களால் முடியும் 9ஆம் வகுப்பு ஒரே நாளில் வந்து ஃபுல் டைம் ரிவிஷன் படிச்சுட்டு வந்துட முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ நம்ம இன்றைக்கி கூட ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கலாம், வேறு எதனா கூட நம்ம 10th புக்கு கூட நம்ம வந்து போயிடலாம்.
ஓகேங்களா. ஸோ அப்போ இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. என்ன டேட் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வீக்கோட வந்து பார்த்தீங்கன்னா 9th இலக்கண பகுதியில் முடிக்கிறோம். 10ஆம் வகுப்பு சயின்ஸ் அண்ட் சோசியலை பொறுத்தவரையிலும் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிக்கிறோம். அதில் வரலாறு புவியியல் முடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அது அடுத்த வீக்கோட வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மேக்ஸிமம் 9th புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற ரேஞ்சில் நம்ம வந்து இருப்போம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 6 to 10 புக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ நான் ஏன் வேற எந்த டெஸ்ட்டும் சொல்லலை அப்படின்னா, ஏன்னா நான் சைக்காலஜி வீடியோஸ் போடணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் போடுற பிளான்ல வந்து இருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வீக்கெண்டில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் தான் கவர் பண்ண முடியும் சூழ்நிலை இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன், டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸோ நான் இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணல. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராமர் பார்ட்டுக்குலாம் வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ஆன்சர் எடுக்கிறது, ஸோ எதை ஃபைன் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மெத்தட் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் அப்போ ஆப்ஷனை பார்த்துனாப்பெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். அப்புறம் சைக்காலஜி பொறுத்தவரை நம்ம யூனிட் வைஸாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நான் யூனிட் வைஸாக போட பார்க்குறேன். இல்லை அதிலே நான் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பண்ண கூட எடுத்து உங்களுக்கு ஒரே வழியில் கூட முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ பிஜிடிஆர்பி பெண்டிங் வச்சாலும் இதுக்கு பெண்டிங் வைக்க மாட்டேன் சைக்காலஜி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் 10 யூனிட்டும் முடிச்சு கொடுத்துருவேன். அதை நான் வந்து முழுமுச்சா இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து ஆல் சப்ஜெக்ட்லேயும் வந்து நான் எப்படின்னா கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதால தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் ஒரே ஆள் கொஸ்டின் எடுக்கணும், நான் ஒரே ஆள் டைப் பண்ணணும், நான் ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. மற்றபடி வந்து இல்லைன்னா இன்னும் வேகமாக என்னால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஒரு டீமாக இருந்தால் நான் நிறைய பண்ண முடியும். ஸோ நான் ஒரே ஆள் பண்ணிட்டு இருந்தாலும் இதுமாரி ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த ஷெட்யூல் பிரகாரம் படிச்சு ரெடியா இருங்க. 9th புக்கு ஒரே டெஸ்ட் வைக்க முடியுன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா 9th புக்கு ஒரே டெஸ்ட்டை முடிச்சுட்டு 10th புக்கையும் வந்து நம்ம வேகமாக வந்து முடிச்சு விட்டுலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப்பையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பிடிஎஃப்லாம் நான் வந்து கொடுத்துருவேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ சயின்ஸ் பிடிஎஃபாக இருக்கட்டும், சோசியல் பிடிஎஃபாக இருக்கட்டும், சைக்காலஜி பிடிஎஃபாக இருக்கட்டும், ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவொன்னு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணுவோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ 3 டேர்ம் தனித்தனியாக போட்டோம்னா 3 டேர்ம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா. அதனால வந்து அதை நீங்கள் ஃபில் பண்ணாதே, கண்டிப்பாக பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரிங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ யூனிட் வைஸாக வந்து இதுக்கு முன்னே கேட்கப்பட்ட கேள்விகள், இந்த யூனிட்லேருந்து இதுக்கு முன்னே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்து அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ யூனிட் 1 வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க. அடுத்து நான் யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அதுவும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்களா. சரிங்க சார். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா. புதுசாக யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.